கொரோனா நேரத்தில் கூட கொஞ்சம் நேரம் கடையை திறந்து வச்சுட்டாங்கன்னு அப்பாவையும் மகனையும் ஜெயராஜ் பெனிக்ஸ் 2 பேரையும் காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் சாத்தான்குளத்தில் ஒரு நாள் முழுவதும் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி கொடூரங்களை நிகழ்த்தி 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி கொலை செஞ்ச 9 காவல் அதிகாரிகளுக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கியிருக்கிறாரு மதுரை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். அவர் அந்த தீர்ப்பை எழுதிட்டு பேனாவுடைய முனையை குத்தி உடைச்சிருக்கிறார். இனிமே காவல்துறைக்கு மன்னிப்பு வழங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட காவல்துறை மரணங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரும். கொரோனாவில் இந்த சம்பவம் நடந்தப்போ நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. என்ன நீதி வழங்க போகிறாங்கங்கிற பெரிய கேள்வி. இவ்வளவு நாளைக்கு பிறகு இன்னைக்கு இது நீதியாக கிடைச்சிருக்கான்னா இது ஒரு எச்சரிக்கையாக அமைஞ்சிருக்கு. நீதிபதி முத்துக்குமரன் சொல்லும்போது சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் காவல்துறைக்கு பயம் வரணும். நிறைய நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலருடைய ஆவேசமான ஆணவமான போக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய தப்பான உதாரணமாக மாறிடுச்சு. இனி இந்த தீர்ப்பு எல்லா காவல் அதிகாரிக்கும் பொதுமக்கள் மேலே கை வைக்கும் போது ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளுக்கு பிறகாவது நீதி கிடைச்சிருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, அல்லது இவ்வளவு வெளிப்படையான குற்றத்துக்கு நீதி கிடைக்கவே இவ்வளவு நாள் ஆகியிருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தெரியல. ஆனாலும் நீதிபதி முத்துக்குமரன் இவ்வளவு தீர்க்கமான தீர்ப்பை வழங்கினதுக்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்.